இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். வெண்டைக்காவை போட்டுக்கலாம். நல்லா பிசு பிசுப்பு இல்லாமல் நல்லா தாளிச்சு விட்டுக்கலாம். தாளிச்சு விட்டுக்கலாமா? இப்போ வணங்கினோடனே ஒரு பிளேட்டில் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா பொரியானதுக்கப்புறம் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா தாளித்து விட்டுக்கணும். இப்போ நம்ம தக்காளியை போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கலாம். அடுத்து கருவேப்பிலை, உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். தாளித்த வெண்டைக்காய் எடுத்து உள்ளே போட்டு நல்லா தாளித்து விட்டுக்கணும். மிளகா பொடி போட்டுக்கணும். போட்டு 5 நிமிஷம் வணக்கி வைக்கணும்னா வெண்டைக்காய் பொரியல் ரெடி.